சென்னையில் நவம்பர் 13ஆம் தேதி கைனகாலஜிஸ்டாக இருக்கக்கூடிய, அதாவது கேன்சருக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு டாக்டர் பாலாஜி ஜெகநாதன் விக்னேஷ் அப்படின்றவரோட தாயார் புற்றுநோய் சிகிச்சை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த புற்றுநோய் சிகிச்சையில் சரியாக பலன் அளிக்காதனால ஆத்திரமடைஞ்ச விக்னேஷ் அப்படின்றவர் சரமாரியான தாக்குதல் நடத்தியிருக்காரு மருத்துவமனையிலே. ஸோ இது ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு இந்த பிரச்சனை. ஸோ இப்படி இருக்கும்போது டாக்டர்ஸ், அதாவது மருத்துவர்கள் நெக்லிஜென்ஸ் பண்ணுறாங்க, மருத்துவர்கள் கவனக்குறைவாக ஏதோ ஒரு தவறு பண்ணுறாங்க, இல்லை வேண்டுமென்றே ஒரு தவறு பண்ணுறாங்க, ரொம்ப ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் நடந்துக்கிறாங்க அப்படின்னா அது பேஷண்ட்டை பாதிக்குது. அப்படின்ற போது பேஷண்ட்டுக்கு இரத்த சம்பந்தமான உறவினர்களோ அவங்க மேலே எந்த மாதிரியான சட்ட ரீதியாக வழக்குகளை தொடரலாம் அப்படின்றத இங்கே பார்க்கலாம். ஸோ சட்ட ரீதியாக தொடரும்போது ஒரு மருத்துவமனையில் கண்டிப்பாக கிரிவியான்ஸில், அதாவது குற்றங்களை பரிசீலனைக்கு வரைன்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் எடுபடலை அப்படின்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, ஸோ இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் மருத்துவர்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், மருத்துவமனைகளையும் மருத்துவர்களையும்